ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு 11 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு 10 வரையும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். Question 1. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பியை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி. இந்த கொஷின் பாருங்கள். புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பியை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிக்கோட்டின். Question 2. உலக புகையிலை எதிர்ப்பு தினம். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 31. Question 3. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை. இந்த கொஷின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. Question 4. கீழுள்ளவற்றுள் எது புதைப்படிவ எரிபொருட்கள். இந்த கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3. அதாவது கரி, பெட்ரோலியம். இது வந்து புதைப்படிவ எரிபொருட்கள். Question 5. வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3. கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டானதான். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். இது எல்லாமே வந்து இருக்குது. Question 6. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் பி, நரம்பு மண்டலம். Question 7. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 33. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 33. Question 8.
TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொழுப்பு அமிலம். TFM என்பது சோப்பின் கொழுப்பு அமில பகுதி பொருளை குறிக்கிறது. கொஸ்டின் 9. கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கானு. கொடுத்துருக்க ஆப்ஷனில் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு. இதான் தவறானது. கொஸ்டின் 10. ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 × 10⁻11 மோல். இதுதான் கரெக்டானது. அதாவது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு. கொஸ்டின் 11. தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியான CaCO3ஐ விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம்? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியான CaCO3ஐ விட தீவிரமாக வினைபுரிகிறது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிக புறப்பரப்பளவு. கொஸ்டின் 12. 25% ஆல்கஹால் கரைசல் என்பது டேஸ். 25% ஆல்கஹால் கரைசல் என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால். கொஸ்டின் 13. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் டேஸ். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈரம் மீது அதிக நாட்டம். கொஸ்டின் 14. கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலிக்கா ஜெல். கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீர் உறிஞ்சும் தன்மையுடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா செல். கொஸ்டின் 15. நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் டேஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு.
கொஸ்டின் 16 ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம். ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம். ஆன்சர் ஆப்ஷன் பி Hg. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா Hg, அதாவது பாதரசம். கொஸ்டின் 17 காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. காரியம். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க காரியம் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கொஸ்டின் 18 புரோட்டான் டு புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, புரோட்டான் டு புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி அணுக்கரு இணைவு. புரோட்டான் டு புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் அணுக்கரு இணைவு. கொஸ்டின் 19 கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl. கொஸ்டின் 20 வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை டேஷ் வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலன்களை கொண்டு செய்ய வேண்டும். வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை டேஷ் வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலன்களை கொண்டு செய்ய வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி 9 வோல்ட். வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை 9 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலன்களை கொண்டு செய்ய வேண்டும். கொஸ்டின் 21 பின்வருவனவற்றில் மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்க ஆப்ஷனில் மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்ஃப்ளூயன்ஸா. மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. கொஸ்டின் 22 இந்தியாவின் வேளாண் புரட்சிகளில் பல்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இந்தியாவின் வேளாண் புரட்சிகளில் பல்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. பாருங்கள், ஏ அண்ட் பி ரெண்டுமே பல்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு. அதாவது தோல் மரபுசாரா உற்பத்தி, இது ரெண்டும் இந்தியாவின் வேளாண் புரட்சிகளில் பல்பு புரட்சிக்கு எடுத்துக்காட்டு. கொஸ்டின் 23 பின்வருவனவற்றில் கோர்னிபாக்டீரியம் டிப்தீரியே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய். இந்த கொஸ்டின் பாருங்கள், கொடுத்துருக்க ஆப்ஷனில் கோர்னிபாக்டீரியம் டிப்தீரியே என்ற
பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, தொண்டை அலர்ஜி நோய். கோர்னிபாக்டீரியம் டிப்திரியே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை அலர்ஜி நோய். Question 24. உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை. உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,00,000 ஓம். உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை 1,00,000 ஓம். Question 25. இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நரீந்தர் கபானி. இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரீந்தர் கபானி. Question 26. பின்வருவனவற்றில் புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப் எது? இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. இது ரெண்டுமே வந்து புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப். அதாவது தங்கம் 198, கோபால்ட் 60. இது ரெண்டுமே வந்து புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப்பு. Question 27. பின்வருவனவற்றில் வலிமை குறைந்த அமிலம் எது? இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்வருவனவற்றில் வலிமை குறைந்த அமிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, CH3COOH. இதான் வந்து வலிமை குறைந்த அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? இந்த கொஸ்டினுமே எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, சல்ஃபூரிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் அமிலம். அதாவது இதை வந்து H2SO4 அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் அப்படின்னு கேட்டுட்டு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா H2SO4. Question 29. பின்வருவனவற்றில் வைட்டமின் B6 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? இந்த கொஸ்டினுமே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வைட்டமின் B6 குறைபாட்டால் ஏற்படும் நோய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, டெர்மாடிட்டிஸ். வைட்டமின் B6 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மாடிட்டிஸ். Question 30. உலக சுகாதார தினம் டேஷ். உலக சுகாதார தினம் எப்பன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7.
கொஸ்டின் 31, ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எது? இந்த கொஸ்டினுமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. ரொட்டி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின் 32, ஐநா சபை டேசாம் ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது? ஐநா சபை எந்த ஆண்டு நவம்பர் 20 அன்று குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1989. அதாவது குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை வந்து ஐநா சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1989 நவம்பர் 20. கொஸ்டின் 33, இயங்கு ஆட்சிசை வழிநடத்து ஆள் என்று பொருள் தரும் டேஷ் மொழி வார்த்தை குபர்னர்? இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டாங்கன்னா இயங்கு ஆட்சிசை வழிநடத்து ஆள் என்று பொருள் தரும் டேஷ் மொழி வார்த்தை குபர்னர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லத்தீன். அதாவது பாருங்க, இயங்கு ஆட்சிசை வழிநடத்து ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் மொழி வார்த்தை குபர்னர் ஆகும். நெக்ஸ்ட், கொஸ்டின் 34, ஒரு வருடத்தில் டேஷ் முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும்? இந்த கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 முறை. ஒரு வருடத்தில் 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். கொஸ்டின் 35, 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர்? இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாவீரர். இந்த கொஸ்டின் பாருங்கள், 24வது தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். அதே வந்து கொஷின் இப்படின்னு கேட்பாங்க, கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு கேட்டாலுமே வந்து ஆன்சர் மகாவீரர் தான். நெக்ஸ்ட்டு, கொஸ்டின் 36, சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு? சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1982. சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1982. கொஸ்டின் 37, திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். கொஸ்டின் 38, செனிகா எழுதிய தத்துவ நூலின் பெயர்? செனிகா எழுதிய தத்துவ நூலின் பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓட்ஸ். செனிகா எழுதிய தத்துவ நூலின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். கொஸ்டின் 39, தங்களின் அரசருக்காக மலாக்காவில் மாபெரும் பன்னாட்டு வணிக வளாகத்தை கைப்பற்றியவர்கள் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க.
தங்களின் அரசருக்காக மலாக்காவில் மாபெரும் பன்னாட்டு வணிக வளாகத்தை கைப்பற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகீசியர். கொஸ்டின் 40. ஆற்றின் இளநிலையில் தோற்றுவிக்கும் நிலத்தோற்றம். ஆற்றின் இளநிலையில் தோற்றுவிக்கும் நிலத்தோற்றம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வி வடிவ பள்ளத்தாக்கு. கொஸ்டின் 41. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் டேஸ் அன்று தூக்கிலிடப்பட்டார். சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் டேஸ் அன்று தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் சி செப்டம்பர் 13. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் எப்போ தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13. இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க, சிவசுப்பிரமணியார் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாகலாபுரம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 42. மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை தருவதில் முதலிடம் பெற்றுள்ள நகரம். மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை தருவதில் முதலிடம் பெற்றுள்ள நகரம். ஆன்சர் ஆப்ஷன் பி வியன்னா. கொஸ்டின் 43. சிலுவை போரினால் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவான நகரங்கள் எத்தனை? சிலுவை போரினால் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவான நகரங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 3. சிலுவை போரினால் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவான நகரங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3. கொஸ்டின் 44. வெற்றியின் நகரம் எந்த நதிக்கரையில் உருவாக்கப்பட்டது? வெற்றியின் நகரம் எந்த நதிக்கரையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி துங்கபத்ரா. வெற்றியின் நகரம் துங்கபத்ரா நதிக்கரையில் உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் 45. 2015 பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வின்படி 198 நாடுகளின் பட்டியலில் சகிப்புத்தன்மை இல்லா நாடுகள் டேஸ் இருக்கிறது. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டாங்கன்னா 2015 பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வின்படி 198 நாடுகளின் பட்டியலில் சகிப்புத்தன்மை இல்லா நாடுகளில் எந்த நாடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. கொஸ்டின் 46. இந்தியாவில் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொது தேர்தல் நடத்தப்படுகின்றன. இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொது தேர்தல் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கொஸ்டின் 47. அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுவது. அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி அரசியல் கட்சிகள். கொஸ்டின் 48. 2011ஆம் ஆண்டில் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பெண்களின் விழுக்காடு. 2011ஆம் ஆண்டில் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பெண்களின் விழுக்காடு. ஆன்சர் ஆப்ஷன் பி 55%. 2011ஆம் ஆண்டில் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பெண்களோட சதவீதம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா
55%. Question 49. 2015 ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவு அற்றவர்களின் சதவீதம் டேஸ். 2015 ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவு அற்றவர்களின் சதவீதம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7%. Question 50. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது. இந்த கொஷினுமே நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் சி 1935. இந்திய ரிசர்வ் வங்கி 1935 ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.